ட்ரேடர்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி டெய்லி பயாஸை கண்டுபிடிச்சி குவிக்காக எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வந்து வர சண்டே அன்னைக்கு லைவ் வெபினாரில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 12/11/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதுக்கும் முன்னாடிங்க இந்த ட்ரேடிங் வியூவில் டிலேடு சிக்னல் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நான் என்னோடய அக்கௌண்ட்டை சரி பண்ணிட்டேங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பட் என்னோடய மற்ற மெயில் ஐடியில் இருக்க அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் டிலேடாக வரல. ஏன் அப்படின்னு தெரில. இந்த இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. யாராவது எனக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். மேபி உங்கள் அக்கௌண்ட்டை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அதை ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக அதை மற்றவங்களுக்கும் பண்ணலாம். நேற்றே நான் வீடியோ பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன், பட் என்னால் அதை பண்ண முடியல. அதற்கு காரணம் எனக்கு சரி பண்ணக்கூடிய அக்கௌண்ட் கிடைக்கல. ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்குங்க. 1.18% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்திங்கன்னா 0.21% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு 0.27% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நேற்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த என்விடியா, பாலண்டியர் இதெல்லாம் வந்து AMD எல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் அந்த AI பபுள் அப்படின்னு பேசப்படுறதன் காரணமாக கொஞ்சம் பியரிஷாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. நம்ம நேற்றே பேசியிருந்தோம், சப்போஸ் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து தாண்டிடுச்சுன்னா நம்ம அதை நம்பிடலாம். ஸோ சின்ன புல் பேக் ரேலி தான் அப்படிங்கிற மாதிரி அதை நம்பிடலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹை க்ளோஸ் வச்சுருக்கு. இன்னும் ஒரு நாள் இதை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டவ் ஜோன்ஸை நம்பலாம். பட் S&Pயை நம்ப முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போக வேண்டியிருக்கு. S&P ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும். முக்கியமாக நாஸ்டாக் தான் டெக் இண்டெக்ஸு. இது ஆல் டைம் ஹை தாண்டாமல் நம்ப முடியாது. இதுவே ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஒரு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ தாண்டினா இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையை தாண்டினா தான் நம்ப முடியும். அண்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் எண்ட் ஆக போகுது. அதன் காரணமாக இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் டெக்னிக்கல் பவுன்ஸ் மாதிரி தாங்க தெரியுது இது. மற்றபடி இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் நியூஸ்க்காக டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் க்ளோஸ் வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட்டாக இல்லை. பட் அப்படி தான் சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் சில நியூஸ்களாக இருக்காது, நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் ட்ரேட் டீலுக்கு வந்து க்ளோஸாக இருக்கும், எப்போ வேணாலும் வந்துடும்னு சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா ட்ரேட் டீல் வந்து நமக்கு வந்து டேரிஃபை கம்மி பண்ணால் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு ரேலி, மேபி ஆல் டைம் ஹை வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நான் எப்போ நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் அதை தாண்டி இன்னும் சில நியூஸ்கள் இருக்குங்க. க்ரோ IPO வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட் ஆகுது போல் இருக்குது. பெரிய ஸ்டார்ட் இல்லை, மியூட்டட் ஸ்டார்ட் தான் இருக்குன்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த நிஃப்டி 50 கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் டாடா பவர் நிஃப்டி 50 சரியாக தெரில. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். இது வந்து கொஞ்சம் குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இதில் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா பீகாருடைய எக்ஸிட் போல்ஸ், அங்கே வந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. பயங்கரமான நெருக்கடின்றாங்க. பிஜேபிக்கும் அந்த காங்கிரஸ் அண்ட் அவங்களோட அலைன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு தேர்தலுக்கு முன்னாடி. பட் தேர்தலுக்கு அப்புறம் வர எக்ஸிட் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்வீப் ஃபார் NDA அலைன்ஸ், அதாவது பிஜேபி அண்டு நிதிஷ்குமார் பார்ட்டி அவங்களோட அலைன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க. மேபி இது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆல்ரெடி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதன் காரணமாக இது எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. பட் ஸ்டில் இது நடந்திருக்கு. மேபி பாசிட்டிவ் ஃபார் தான். இதுக்கு மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமாங்கிறத பார்க்கணும். சப்போஸ் அவங்க ஆட்சி இல்லாமல் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். பட் ஆல்ரெடி இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதன் காரணமாக இது எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி பெருசாக நியூஸில் இல்லை, எதுவுமே இல்லை. நானும் வெறித்தனமாக தேடி பார்த்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அதன் காரணமாக இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மற்ற விஷயங்களை பார்த்துடலாம். இப்போ வந்து FID டேட்டா முதல்ல பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா FI வந்து ஒரு 500 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DA வந்து ஒரு 1800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. பட் ஸ்டில் FI செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன பேரிஷனுங்க. அடுத்து இப்போ டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போனீங்கன்னா நேற்றும் ஷார்ட் கவரிங் தான் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டில் நல்ல பயங்கரமான ஒரு ரேலி வந்துச்சு. பட் ஃபியூச்சர்ஸில் பாருங்களேன், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. கடந்த 2 நாட்களாகவே பெருசாக சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு மைல்டான புல்லிஷான விஷயமாக நம்ம இதை பார்க்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ இன்ட்ராடே புல்லிஷாக இருக்குது. பொசிஷனல் டேட்டா வந்து அதை விட புல்லிஷாக இருக்குது. என்றைக்குமே இன்ட்ராடேவை காட்டிலும் பொசிஷனல் டேட்டா புல்லிஷாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் பயங்கர புல்லிஷ்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஸோ ஃப்யூச்சர்ஸில் என்ன தான் ஒரு பயங்கரமான புல்லிஷ்னஸ் தெரியலனாலும் ஆப்ஷன்ஸில் பயங்கர புல்லிஷ்னஸ் தெரியுது. ஆனால் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா வேறு ஒரு கதையை சொல்லுது. ஸோ நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்பைரி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. இருந்தாலும் எஃப்ஐஐ அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 6% 7% இருந்துச்சு. இப்போ வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸும் அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன்ஸை நேற்று 2% தான் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. புட் ஆப்ஷன் இன்றைக்கி 3% அதிகமாக வாங்கியிருக்காங்க. நேற்று கால் ஆப்ஷன் நியூட்ரலாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 24 அப்படின்ட்டு 1% அதிகமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸும் அவங்களுடைய இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய புல்லிஷ் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு புல்லிஷ் பயாஸ்லேயே தான் இருக்காங்க. மார்க்கெட்டும் பயங்கர புல்லிஷாகவே தான் இருக்குது. ஐ திங்க் இந்த வால்டாலிட்டியில் தான் இவங்க வந்து இந்த மார்க்கெட் கீழே விழுகுது மேலே போகுதுங்கிற மாதிரி நேற்றுலாம் வைத்தனம் மேலே போச்சு பார்த்திங்களா. அந்த வால்டாலிட்டியில் தான் இந்த ப்ராப் ட்ரேடர்ஸும் எஃப்ஐயுமே கொஞ்ச காலமாக சம்பாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குதூகலமாக இருக்காங்க ரீட்டைலர்ஸ். ரொம்ப காலமாக புல்லிஷாக பொசிஷன் எடுத்திருக்காங்க. மார்க்கெட்டும் புல்லிஷாகவே தான் இருக்குது. நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு 12.68% லாங்கில் இருக்காங்க. ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸை நேற்றுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 87.5% வந்து ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க. பயங்கரமான ஷார்ட்டிங்கில் இருக்குது. தேர் இஸ் அ ஸ்கோப் ஆஃப் பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங். அந்த ஷார்ட் கவரிங் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். மேபி இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் அப்படி வரணும் அப்படின்னா ட்ரேட் டீல் தான். ட்ரேட் டீல் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அது இந்தியாவோட எக்கனாமிக்கே ஒரு பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும். மேபி நல்லா ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 3 பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அனைத்துமே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. பிகாஸ் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி தான் அஸ்டானிஷிங். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக இவன் சோபிக்கவே இல்லை. வேர்ல்டு மார்க்கெட் நேற்று கடந்த 2 நாட்களும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி வந்து 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்னு காமிச்சிக்கிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 158 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக்கில் ஒரு சரிவு இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு சைன் ஆஃப் வீக்னஸையும் காட்டவே இல்லை. அப்படிங்கும்போது மேபி இதற்கான காரணம் ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகிறது அண்ட் பீகார் எலெக்ஷன், இது 2 தான் இருக்க முடியும். அதன் காரணமாக தான் ஒரு ஹியூஜ் கேப் அப் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 154 பாயிண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக 100 பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு கேப் அப் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்துடலாம். முதல்ல நம்ம சிபிஆர் அனலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சிபிஆர் நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே விர்ஜின் சிபிஆர். ஸோ விர்ஜின் சிபிஆர் தான் ரிவர்சல் ஆகி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கை கொடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கித்துக்கான சிபிஆர். ஸோ நேற்று மார்க்கெட் ஹியூஜ் ரேலி ஆனதுனால இன்றைக்கித்துக்கான சிபிஆர் ஒரு மொரட்டுத்தனமான ஒய்டு சிபிஆர் வந்துருக்குங்க. அந்த சிபிஆரோட ரேஞ்ச் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 580 650 வரைக்கும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒய்டு சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்பிரேஷன். அதாவது மார்க்கெட்டால் இன்றைக்கும் நேற்றத்தோட டைரெக்ஷனை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேற்றே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் அப்படிங்கிறதே ட்ரெண்டிங் ஒரு கன்சாலிடேஷன் ஆர் புல் பேக், அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெண்டிங் அப்படி தான் ஆகும். அந்த லாஜிக்கில் தான் மொதல் நாள் ட்ரெண்ட் ஆனால் அடுத்த நாள் அது கன்சாலிடேஷன் காமிக்கும். பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்போ ஒரு 100 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆகும்போதே மோஸ்ட் லைக்லி அது வந்து R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150 பாயிண்ட்லாம் ஆச்சுன்னா 857 ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஆர் அட்லீஸ்ட் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆச்சுனாலும் கன்சாலிடேட் தான் ஆகும். பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ரிவர்சல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒய்டு சிபிஆர் சொல்லுது. ஸோ அதுதான் இன்றைக்கான இன்டர்பிரேஷனும். ஸோ மார்க்கெட் என்ன தான் மேலே ஓப்பன் ஆனாலும் கீழே விழுறதுக்கோ ஆர் கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப் அப்பிலிருந்து இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிபிஆர் சொல்லுது. அதுக்குண்டு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியாது நம்மளால். ஸோ நல்ல கேப் அப் உங்களுக்கு வந்து இந்த R1க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஜோனே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்தராக கீழே விழுந்துச்சுனாலும் சிபிஆர் பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே விழுந்தாலும் ஏன்னா அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிவர்சலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது.
ஸோ என்ன போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் எஸ்எம்சியோடைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி இருக்கிற ஜோன்ஸ் மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல்ஸ் தான் இது எல்லாமே. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சொல்லுது. ஸோ 800க்கு 3க்கு மேலே போச்சுன்னா 954 வரைக்குமே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க எந்த மாதிரி கேப் அப் இருக்குது, என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஜோனில் ரிவர்சல் சைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கீழேயுமே பாருங்களேன், ரொம்ப கீழே இருக்குது. இது எல்லாமே கேப். மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா கேப்ஸ் தான் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஜோன் ஒரு ரிவர்சல் ஜோன் ஆர் லிக்விடிட்டி லெவல்ஸ் ஆர் ரீட்டைல் டேட்டர்ஸ் ஸ்டாப் லாஸ்லாம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. அது காரணத்து மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் முதல்ல நம்ம சிபிஆர் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட அதே தாங்க சொல்லுது பேங்க் நிஃப்டியுமே. ஸோ பேங்க் நிஃப்டியிலும் நேற்று நேரோ சிபிஆர் தான் இருந்துச்சு, விர்ஜின் சிபிஆர் தான் இருந்துச்சு. வந்து விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே தான் முடிச்சிருக்கு, பாசிட்டிவ் சைன். அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே சிபிஆர் போட்டிங்கன்னா அகைன் இது ஒரு வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு அவுட் சைட் சிபிஆராகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம முன்னாடி தான் சொன்னோம் அவுட் சைட் சிபிஆர் ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆனப்பவும் ப்ரைஸ் கன்சாலிடேட் தான் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் பயங்கரமான கன்சாலிடேஷனை போட்டிருக்காம பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு அவுட் சைட் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டிக்கு சொன்னால் அதே தான், ஒரு கன்சாலிடேஷன் ஆர் ஒரு ரிவர்சல் ஆகலாம், ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா R1க்கு மேலே ஓப்பன் ஆனால் R1 நல்லா சப்போர்ட்டாக, ப்ரீவியஸ் டே லோ ஹைங்கிறதே நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1ங்கிறது ஒரு இது ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் மாறிடும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறதாங்க இன்டர்பிரேஷன். ஸோ பார்ப்போம். பையான் டிப்பு தான் அசனிங் சிபிஆருங்கிறதுனாலையும் மேலே நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா R1 ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கனாலையும் பையான் டிப்பு தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுன் வந்தாலும் அது ரெக்கவர் ஆகி போயிடும். ஸோ எனக்கு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா தீராடிக்கையில் உங்களை போட்டு பொழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ப்ரைஸாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து க்ரூட் ஆயிலை மட்டும் பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை இந்த ஜோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டிட்டான். ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தாங்க இருக்குது. லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் யுவர் என்ட்ரி டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். பட் மேலே வந்தது ஃபேர் வேல்யூ கேப் இல்லாமல் வந்திருக்கு. 30 மினிட்ஸ்னாச்சும் வந்திருக்கா? எஸ், 30 மினிட்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஃபைன் தான். இது இப்போ வந்து 61.50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிடுச்சுன்னா ஃபர்தராக 62.60 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரிவர்சல் ஜோன் தான் இது. இங்கே ஏதாவது ரிவர்சல் சைன் வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அக்ரெசிவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக ப்ரைஸால் 62.60 வரைக்கும் போயிட முடியும். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது. அதாவது 59.90 to 59.68. இஃப் இன்கேஸ் ஏதாவது ஃபால் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவுமே கிவ் அப் பண்ணும்போது கண்டிப்பாக 59.40 ரிவர்சல் வந்துடும். மோஸ்ட்லி புல்லிஷ் தான். ஸோ சில பையான் டிப்பு தான், கீழே வந்தாலும் கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, அடுத்து வந்து கோல்டையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் கோல்டுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷடவுன் நீக்கப்படுறதுனால கோல்டு ப்ரைஸ்லாம் மேலே போகுது அப்படின்றாங்க. ஸோ டெக்னிக்கலாக இதை தாண்டணுங்க. இது ஒரு மிக முக்கியமான ரிவர்சல் ஜோன். 4153 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவர்ட்ஸ் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற வரைக்கும் 4220 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகைன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பையான் டிப்பு தான். எனி ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அகைன் மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. கோல்டு வந்து புல்லிஷாக தாங்க இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னவா போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹியூஜ் கேப்பப் சஸ்டெயின் ஆகுமா, இல்லை சஸ்டெயின் ஆகிட்டு கன்சாலிடேஷனை போடுவானா அப்படிங்கிறத ரெண்டே கேள்வி. பெரிய செல்லிங் ப்ரெஷருக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கம்மி தான். பார்ப்போம் என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்டு இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.